Hi friends, நம்ம இப்போ verbal reasoningல direction sense-னு ஒரு important topic பார்க்க போறோம். Direction sense introduction. The questions on direction sense typically involve a person moving certain distances in specified directions. Direction sense பொறுத்தவரை கேள்வியில கிளியரா சொல்லியிருப்பாங்க. ஒரு மனிதன் குறிப்பிட்ட தூரங்கள் பயணம் பண்றதாவும் குறிப்பிட்ட திசைகள்ல பயணம் பண்றதாவும் கேள்வியில கிளியரா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. The problem solver is asked to find out the distance between the initial and the final points. Problem solver அதாவது நீங்க உங்க வேலை என்னவா இருக்கும்னா அந்த மனிதன் பயணம் பண்றதுக்கு முன்னாடி இருந்த ஆரம்பத்துல இருந்த இனிஷியல் பொசிஷன் பயணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இருக்க ஃபைனல் பொசிஷன் இது ரெண்டு பொசிஷனுக்கு நடுவுல இருக்க ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க இல்ல வெர்டிகல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க இல்ல டைரக்டாவே டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்ஸ் क्वेश्चंसல கேட்கலாம். The easiest way of solving these problems is to draw a diagram as you read the information given in the problem and ensure that the diagram reflects all the information given in the problem. இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்றப்ப ஒரு டயக்ராம் வரைகிறது நல்லது. டைரக்ஷன் சென்ஸ் பொறுத்தவரை क्वेश्चनல கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷனை கிளியரா அந்த டயக்ராம்ல மென்ஷன் பண்ணி நீங்க வரைஞ்சீங்கன்னா ப்ராப்ளம்ஸை ஈஸியா சால்வ் பண்ணலாம். To solve these types of problems, the problem solver should be aware of the directions. Direction sense problem solve பண்றப்ப problem solver அதாவது உங்களுக்கு 8 டைரக்ஷன்ஸ்மே தெரிஞ்சிருக்கணும். டாப்ல நார்த் டைரக்ஷன், பாட்டம்ல சவுத் டைரக்ஷன் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் ஈஸ்ட் டைரக்ஷன் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வெஸ்ட் டைரக்ஷன் இருக்கும். நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் இருக்கும், சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கு நடுவில் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் இருக்கும், சவுத்துக்கும் வெஸ்ட்க்கு நடுவில் சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் இருக்கும், நார்த்துக்கும் வெஸ்ட்க்கு நடுவில் நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் இருக்கும். மொத்தம் 8 டைரக்ஷன்ஸ் இருக்கும். ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப ப்ராப்ளம்ல கொடுத்திருக்க மனிதன் நீங்க என்ன அஸ்யூம் பண்ணிக்கணும், அவர் ஸ்டார்ட் பண்ற இனிஷியல் பொசிஷன் எப்பயுமே இந்த பாயிண்டா தான் இருக்கும். சப்போஸ் அந்த மனிதன் ஈஸ்ட்ல டிராவல் பண்றதா சொல்றாங்கன்னா நீங்க இந்த டைரக்ஷன்ல மார்க் பண்ணணும், நீங்க அந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்றதா அஸ்யூம் பண்ணிக்கணும். அப்ப உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த பக்கம் வரும், உங்க ரைட் ஹேண்ட் சைடு இந்த பக்கம் வரும். கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே வராது. ப்ராப்ளம் சால்வர் அதாவது நீங்க அந்த क्वेश्चनல கொடுத்திருக்க மனிதனை நீங்க அஸ்யூம் பண்ணிட்டு டிராவல் பண்ணீங்கன்னா உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வர்றது தான் எல்லா இருக்கும், உங்க ரைட் ஹேண்ட் சைடுல வர்றது தான் ரைட்டா இருக்கும். The problem solver should also recognize the left and right of a person walking in a particular direction. அதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. The following diagram shows all directions and left and right of a person walking in that direction. ஸோ இந்த கொடுத்துருக்க டயக்ராம்ல ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க 8 டைரக்ஷன்ஸ், எது லெஃப்டா இருக்கும் எது ரைட்டா இருக்கும் அந்த பர்டிகுலர் டைரக்ஷன்ல டிராவல் பண்றப்ப அது ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. அண்ட் த ப்ராப்ளம் சால்வர் ஷுட் லேர்ன் டு டிரா த டயக்ராம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு நீங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டயக்ராம் வரைய தெரியணும். நான் உங்களுக்காக திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். டைரக்ஷன் சென்ஸ்ல வர்ற क्वेश्चन சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பா டைரக்ஷன்ஸ் விஷுவலைஸ் பண்ண தெரியணும், ஒரு டயக்ராமை வரைய தெரியணும். டாப்ல பாத்தீங்கன்னா நார்த் டைரக்ஷன், பாட்டம்ல சவுத் டைரக்ஷன், உங்களோட ரைட் ஹேண்ட் சைடுல ஈஸ்ட் டைரக்ஷன், உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வெஸ்ட் டைரக்ஷன். நார்த்துக்கும் ஈஸ்ட்க்கும் நடுவில் நார்த் ஈஸ்ட், சவுத்துக்கும் ஈஸ்ட்க்கு நடுவில் சவுத் ஈஸ்ட், சவுத்துக்கும் வெஸ்ட் நடுவில் சவுத் வெஸ்ட், நார்த்துக்கும் வெஸ்ட்க்கு நடுவில் நார்த் வெஸ்ட். மொத்தம் 8 டைரக்ஷன்ஸ். ப்ராப்ளம்ல கொடுத்திருக்க மனிதர் அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்பயுமே இதுவா இருக்கும், ஓகே, அதாவது ஒரிஜினா இருக்கும். சப்போஸ் அந்த மனிதர் நார்த் டைரக்ஷன்ல டிராவல் பண்றதா சொல்றாங்கன்னா நீங்க இப்படி மார்க் பண்ணணும். நீங்க நார்த்ல டிராவல் பண்றதா அஸ்யூம் பண்ணிக்கணும், நீங்க தான் அந்த மனிதர்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் அவருக்கு லெஃப்டா இருக்கும், உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு தான் அவருக்கு ரைட்டா இருக்கும். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். டைரக்ஷன் சென்ஸை பொறுத்தவரை நார்த் சவுத் டைரக்ஷன் தான் வெர்டிகல் டைரக்ஷன், ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன் தான் ஹாரிசான்டல் டைரக்ஷன். எப்பயுமே क्वेश्चनல கொடுத்திருக்க
மனிதரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரிஜினா தான் இருக்கும். தட் இஸ் O. சப்போஸ் அந்த மனிதர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் நடக்கிறாரு, எவ்வளவு தூரம்னா x மீட்டர் நடக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் நார்த், அதாவது வெர்டிகல் டைரக்ஷன்ல அவர் y மீட்டர் நடக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. He reaches the point B ன்னு assume பண்ணிக்கலாம். Okay. Now, what is the horizontal distance he has traveled சொன்னாங்கன்னா answer is OA. OA ன்றது x மீட்டர். What is the vertical distance traveled by him ன்னு கேக்குறாங்கன்னா AB, y மீட்டர்னு அர்த்தம். கொஸ்டின்ல ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸும் கேட்கலாம், வெர்டிகல் டிஸ்டன்ஸும் கேட்கலாம். இல்லாட்டி அவங்க கொஸ்டின்ல கேட்கலாம், வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்ஸ், அதாவது ஓக்கும் பிக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்கலாம். அந்த கேஸ்ல நீங்க என்ன சால்வ் பண்ணுவீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் OA ஸ்கொயர் பிளஸ் AB ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு distance between the initial and final points வந்துரும். கொஸ்டின்ல horizontal distanceம் கேட்கலாம், vertical distanceம் கேட்கலாம், distance between the initial and final pointsம் கேட்கலாம். நம்ம direction senseல இப்போ ஒரு example problem பார்க்கலாம். question read பண்றேன். A person travels a distance of 7 km towards east from his house. ஒரு மனிதர் அவர் வீட்ல இருந்து 7 kilometers towards east நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் வரைஞ்சிடலாம். டாப்ல நார்த் டைரக்ஷன் வரும், பாட்டம்ல சவுத் டைரக்ஷன் வரும், உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்ல ஈஸ்ட் டைரக்ஷன் வரும், உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வெஸ்ட் டைரக்ஷன் வரும். அவரோட வீடு தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஒரிஜின் தான் ஒரு வீடு, ஏ தான் அவரோட வீடு. ஸோ அவர் ஏல இருந்து 7 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் நடக்கிறாரு. டைரக்ஷன் மார்க் பண்ணியிருக்கேன். பாயிண்ட் பியை போய் சேர்றாரு. எவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருக்காருன்னா 7 கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்காரு. அண்ட் தென் டிராவல்ஸ் 7 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் நார்த். பாயிண்ட் பில இருந்து டுவர்ட்ஸ் நார்த் அவர் 7 கிலோமீட்டர் திரும்ப நடக்கிறாரு, நார்த்தை நோக்கி நடக்கிறாரு. பாயிண்ட் சியை போய் சேர்றாரு. எவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருக்காருன்னா 7 கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்காரு. பாயிண்ட் சில இருந்து and then a distance of 7 kilometers towards east. பாயிண்ட் சில இருந்து அவர் ஈஸ்ட் நோக்கி நடக்கிறாரு. எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்னா 7 கிலோமீட்டர்ஸ். அவர் பாயிண்ட் டி போய் சேர்றாரு. and finally 7 kilometers towards north. பாயிண்ட் டி ல இருந்து அவர் 7 kilometers towards north நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் இ போய் சேர்றாரு. கொஸ்டின்ல இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா what is the vertical distance traveled by him? ஸோ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஏபி இருக்கு, பிசி இருக்கு, சிடி இருக்கு, டிஇ இருக்கு. இதெல்லாம் அவர் டிராவல் பண்ணது. இதுல வெர்டிகலா அவர் டிராவல் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசி அண்ட் டிஇ. இது மட்டும் தான் அவர் வெர்டிகலா டிராவல் பண்ணியிருக்காரு. ஸோ வாட் இஸ் த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் டிராவல் பை ஹிம்னா இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணணும். பிசின்றது 7 கிலோமீட்டர்ஸ், டிஇன்றது 7 கிலோமீட்டர்ஸ். இது ரெண்டையுமே ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 14 கிலோமீட்டர்ஸ் வரும். அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்காருன்னா அவர் 14 கிலோமீட்டர்ஸ் அவர் டிராவல் பண்ணியிருக்காரு. அதாவது வெர்டிகலா அவர் 14 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன்ல வெர்டிகல் டிஸ்டன்ஸ் டிராவல் பார்த்தீங்கன்னா அவங்களும் பிசி அண்ட் இடி மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஏபியும் சிடியும் ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ், அதாவது ஏபியும் சிடியும் ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ். ஆனால் கொஸ்டின்ல கேட்டது வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதனால பிசியும் இடியும் மட்டும் தான் எடுக்கணும். அதான் அவங்களும் எடுத்திருக்காங்க. ஸோ வெர்டிகல் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 7 கிலோமீட்டர் பிளஸ் 7 கிலோமீட்டர், 14 கிலோமீட்டர் அவர் வெர்டிகலா டிராவல் பண்ணியிருக்காரு. நம்ம இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். A person starts from his house and travels 8 meters towards west. ஸோ அந்த பர்சன் நீங்கன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னா ஹவுஸ். எப்பயுமே ஒரிஜின் தான் ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கும். பாயிண்ட் ஏ தான் அவரோட ஹவுஸ், அதாவது உங்களோட ஹவுஸ். அண்ட் டிராவல்ஸ் 8 meters towards west. வெஸ்ட் டைரக்ஷன் நான் மார்க் பண்ணுறேன் பாருங்க. அதில் 8 meters நடக்கிறாரு. பாயிண்ட் பியை போய் சேர்றாரு. நமக்கு ஆல்ரெடி தெரியும் டாப்ல நார்த்,
பாட்டம்ல சவுத் டைரக்ஷன், உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் ஈஸ்ட் டைரக்ஷன், உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வெஸ்ட் டைரக்ஷன். Then he travels 6 meter towards his left. அவரு வெஸ்ட்ல பயணம் பண்ணிட்டு இருக்கப்ப பாயிண்ட் B வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அவரு லெஃப்ட் எடுக்கிறாரு. ஸோ நீங்க வெஸ்ட்ல பயணம் பண்ணிட்டு இருக்கப்ப உங்களோட லெஃப்ட் என்னவா இருக்கும்னா சவுத் டைரக்ஷனா இருக்கும். அந்த டைரக்ஷன்ல 6 மீட்டர்ஸ் நடக்கிறதா சொல்றாங்க. பாயிண்ட் C போய் சேர்றீங்க. இப்போ நீங்க பாயிண்ட் C ல இருக்கீங்க. and then 8 meters towards west. பாயிண்ட் C ல இருந்து 8 meters towards west நடக்கிறதா சொல்றாங்க. ஸோ வெஸ்ட் டைரக்ஷன்ல திரும்ப 8 meters நடக்கிறப்ப பாயிண்ட் D போய் சேர்றீங்க. and then 4 meter towards south. டைரக்ஷன் கிளியரா கொடுத்துட்டாங்க. ஓகே, பாயிண்ட் D ல இருந்து 4 meters towards south நடக்கிறீங்க. பாயிண்ட் E போய் சேர்றீங்க. Finally he turns right and travels 5 meter. அதாவது சவுத் நோக்கி நீங்க பயணம் பண்றப்ப you turn right side. ஸோ நீங்க ரைட் சைடு எடுக்கிறீங்கன்னா சவுத் நோக்கி நீங்க பயணம் பண்றப்ப உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு என்னவா இருக்கும்னா அகெயின் வெஸ்டா தான் இருக்கும். ஸோ வெஸ்ட்ல நீங்க 5 meters நடக்கிறீங்க. பாயிண்ட் F போய் சேர்றீங்க. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் பை ஹிம் கேட்குறாங்க. ஸோ ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா AB horizontal distance, CD horizontal distance and EF horizontal distance. பாக்கி distance travel பண்ணலாம் vertical distance. AB பார்த்தீங்கன்னா 8 meters, CD பார்த்தீங்கன்னா again 8 meters, EF பார்த்தீங்கன்னா 5 meters. So total distance, horizontal distance traveled by him is 8 meters plus 8 meters plus 5 meters. So எல்லாமே add பண்ணீங்கன்னா 21 meters is the horizontal distance traveled by him. பாக்கி எல்லாமே vertical direction. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். horizontal distance traveled by him அவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா அவங்களும் AB தான் எடுத்திருக்காங்க, CD தான் எடுத்திருக்காங்க, EF தான் எடுத்திருக்காங்க. Distance, அதாவது horizontal distance traveled by him is 8 plus 8 plus 5, 21 meters. நமக்கு வந்து ஆன்சர் தான் அவங்களுக்கும் வந்திருக்கு. So our answer is correct. Next example பார்க்கலாம். Surya travels 3 meters towards east. நீங்க தான் சூர்யான்னு assume பண்ணிக்கோங்க. Diagram first வரையலாம். North direction in the top, south direction in the bottom. In your right hand side, east direction. In your left hand side, west direction. Starting point எப்பயுமே origin ஆ தான் இருக்கும். So A is the starting point, that is the initial position. So Surya travels 3 meters towards east ன்றாங்க. அதாவது நீங்க 3 meters towards east travel பண்றீங்க. Point C reach பண்றீங்க and then turns right. நீங்க ஈஸ்ட் நோக்கி பயணம் பண்றப்ப if you turn right உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு என்னவா இருக்கும்னா சவுத்தா தான் இருக்கும். அந்த டைரக்ஷன்ல 4 meters டிராவல் பண்றீங்க. பாயிண்ட் B ரீச் பண்றீங்க. அதுதான் உங்க ஃபைனல் பொசிஷன். இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா what is the distance between initial and final positions of Suryaன்றாங்க. So initial position A, final position B, இந்த distance கேட்குறாங்க. ஓகே, ஸோ AB நீங்க calculate பண்ணோம்னா as per the formula நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. It is the square root of horizontal distance plus square of vertical distance. அதாவது இங்க horizontal distance என்னன்னு பார்த்தீங்கன்னா AC யோட ஸ்கொயர் பிளஸ் BC யோட ஸ்கொயர். ஓகே, இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் வரும், which is equal to square root of 9 plus 16, which is equal to
square root of 25. So AB value என்னவா இருக்கும்னா 5 meters இருக்கும். So the distance between the initial and final position of Surya will be 5 meters. நம்ம இப்ப solution பார்க்கலாம். Questionல என்ன கேட்டிருந்தாங்கன்னா what is the initial position, அதாவது A and final position B. இது ரெண்டுக்கு நடுவுல இருக்க distance கேட்டிருந்தாங்க, அதாவது AB கேட்டிருந்தாங்க. எப்பயுமே அந்த distance கண்டுபிடிக்கணும்னா distance between the initial position and final position கண்டுபிடிக்கணும்னா you are supposed to find square root of sum of the squares of horizontal distance and vertical distance. அதுல xன்றது நம்ம எதை மீன் பண்றோம்னா horizontal distance மீன் பண்றோம், yன்றது vertical distance மீன் பண்றோம். இப்போ இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா horizontal distance AC, so AC square calculate பண்றோம். vertical distance என்னன்னு பாத்தீங்கன்னா BC, அதாவது 4 மீட்டர், அதோட ஸ்கொயர் கால்குலேட் பண்றோம். horizontal distance ஓட ஸ்கொயர் plus vertical distance ஓட ஸ்கொயரை ஆட் பண்ணி அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சீங்கன்னா we will get answer as 5 meter. நம்ம சால்வ் பண்ணப்ப நமக்கும் 5 மீட்டர் தான் வந்தது. so our answer is correct. நான் உங்களுக்காக இப்ப நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்றேன். Starting from his house, Sachin walks a distance of 8 meters towards north. Assume that you are Sachin. நீங்க தான் சச்சின் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆரிஜின் சச்சினோட வீடு. ஸோ நீங்க நார்த் நோக்கி பயணிக்கிறீங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றீங்கன்னா 8 மீட்டர்ஸ் டிராவல் பண்றீங்க. பாயிண்ட் B ரீச் பண்றீங்க. and then he turns left. சச்சின் லெஃப்ட் எடுக்கிறாரு, அதாவது நீங்க லெஃப்ட் எடுக்கிறீங்க. நார்த் நோக்கி பயணிக்கிறப்ப நீங்க லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நீங்க வெஸ்ட் டைரக்ஷன் போவீங்க. ஸோ அந்த டைரக்ஷன்ல he walks 6 meters. 6 meters நடந்ததுக்கு அப்புறம் he reaches point C, அதாவது நீங்க point C ரீச் பண்றீங்க. and then walks 3 meters towards south. So point C ல இருந்து south directionல you travel 3 meters. point D போய் சேர்றீங்க. point D போய் சேர்றீங்க. okay, finally travels 6 meter towards west. point D ல இருந்து 6 meters towards west travel பண்றீங்க. point E போய் சேர்றீங்க. அதுதான் வந்து சச்சினோட ஆஃபீஸ். அதான் வந்து சச்சினோட ஆஃபீஸ். So point E is Sachinoda office, point A is Sachinoda home. இப்போ question என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். What is the distance between his house and office? So point A க்கும் point E க்கும் நடுவுல இருக்க distance கேக்குறாங்க. See, what is the distance between initial position and final position கேக்குறாங்கன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்ன? square root of sum of the square of horizontal distance and square of vertical distance. So horizontal distance ஓட square வந்து x square, vertical distance ஓட square வந்து y square. First horizontal distance calculate பண்ணிரலாம். So மொத்தமா ஒரு horizontal distance எவ்வளவு travel பண்ணிருக்காருன்னா towards west 6 plus 6, அதாவது 12 meter travel பண்ணிருக்காரு. vertical distance எவ்வளவு travel பண்ணிருக்காருன்னா towards north அவர் 8 மீட்டர் டிராவல் பண்ணிருக்காரு. பட் டுவர்ட்ஸ் சவுத் 3 மீட்டர் டிராவல் பண்ணிருக்காரு. ஸோ நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 8 minus 3 வரும். ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல அவர் டிராவல் பண்ணிருக்காரு. இனிஷியலா 8 மீட்டர் நார்த்ல டிராவல் பண்ணிருக்காரு, அப்புறம் 3 மீட்டர் சவுத்ல டிராவல் பண்ணிருக்காரு. ஸோ அப்போ 8 minus 3 தான் போடணும், நீங்க ஆட் பண்ணக்கூடாது. ஸோ 8 minus 3 போட்டீங்கன்னா 5 வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர். 12 square is 144, 5 square is 25. So ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 169 வரும். Square root of 169 போட்டீங்கன்னா 13 meter வரும். So what is the distance between Sachin office and Sachin home பாத்தீங்கன்னா 13 meter. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா also find in which direction his office is situated with respect to his house. ஸோ ஹவுஸ்ல இருந்து பார்க்குறப்ப சச்சினோட ஆஃபீஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க.
ஸோ நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கனால டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. அவர் வீட்டில் இருந்து பார்த்தா நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் தான் அவர் ஆஃபீஸ் இருக்குது. நம்ம இந்த கொஸ்டினோட சொல்யூஷன் பார்க்கலாம். லெட் ஏ பி த சச்சின்ஸ் ஹவுஸ். ஸோ ஏ தான் மார்க் பண்ணியிருக்காங்க சச்சினோட ஹவுஸ், அண்ட் இ ஹிஸ் ஆஃபீஸ், இ தான் அவரோட ஆஃபீஸ். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் இ தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதான் கண்டுபிடிச்சிருக்கோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் பொசிஷன் அண்ட் ஃபைனல் பொசிஷன் கண்டுபிடிக்கணும்னா எப்பயுமே நீங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் ப்ளஸ் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் ஆஸ் பர் த ஃபார்முலா. அதே தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர், அதோட ஸ்கொயர் ரூட், அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169. அவங்களுக்கும் ஆன்சர் 13 மீட்டர் தான் வந்திருக்கு. டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் தான் அவங்களுக்கும் வந்திருக்கு. ஸோ அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹர் ஹவுஸ் லதா டிராவல் 8 meters டுவர்ட்ஸ் வெஸ்ட். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லதாவோட ஹவுஸ், ஆரிஜின் தான் எப்பயுமே ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஏ இஸ் லதாஸ் ஹவுஸ். நீங்க தான் லதான்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ யூ ஆர் டிராவலிங் 8 meters டுவர்ட்ஸ் வெஸ்ட். பாயிண்ட் ஏல இருந்து 8 meters வெஸ்ட் டிராவல் பண்றீங்க, பாயிண்ட் பியை ரீச் பண்றீங்க. தென் ரைட் அண்ட் டிராவல் 15 meters. வெஸ்ட்டை நோக்கி நீங்க பயணம் பண்றப்ப இஃப் யூ டேக் ரைட் கண்டிப்பா அது நார்த் டைரக்ஷனா தான் இருக்கும். ஸோ நார்த் டைரக்ஷன்ல 15 meters டிராவல் பண்ணி பாயிண்ட் சியை ரீச் பண்றீங்க. She then traveled 20 meters towards east. பாயிண்ட் சில இருந்து 20 meters நீங்க ஈஸ்ட்ல டிராவல் பண்றீங்க, பாயிண்ட் டி ரீச் பண்றீங்க. Followed by 20 meters to south to reach a hostel. So பாயிண்ட் டி ல இருந்து நீங்க டுவர்ட்ஸ் சவுத் டிராவல் பண்றீங்க, 20 meters டிராவல் பண்றீங்க. அந்த டிராவல்ல பாயிண்ட் இ, அதாவது ஆக்சிஸை கிராஸ் பண்ணுவீங்க. 20 meters சவுத் டிராவல் பண்றப்ப பாயிண்ட் எஃப்ல வந்து நிப்பீங்க. அதுதான் உங்களோட ஃபைனல் பாயிண்டா இருக்கும். அதுதான் ஹாஸ்டல்னு சொல்லியிருக்காங்க, லதாவோட ஹாஸ்டல். இப்போ கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். How far is her house from the hostel and in which direction? ஹாஸ்டல்ல இருந்து ஹவுஸ் எந்த டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ல இருந்து ஹவுஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப கிளியரா நார்த் வெஸ்ட்னு காட்டும். ஸோ ஆன்சர் இஸ் நார்த் வெஸ்ட். சப்போஸ் ஹவுஸ்ல இருந்து ஹாஸ்டல் எந்த டைரக்ஷன் கேட்டாங்கன்னா, ஹவுஸ்ல இருந்து ஹாஸ்டல் எந்த டைரக்ஷன் கேட்டாங்கன்னா டைரக்ஷன் இந்த மாதிரி மார்க் ஆகும். ஆன்சர் வில் பி சவுத் ஈஸ்ட். பட் கொஸ்டின்ல ஹாஸ்டல்ல இருந்து ஹவுஸ் எந்த டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் நார்த் வெஸ்ட். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹவுஸ் from the hostel கேக்குறாங்க. So AF நீங்க calculate பண்ணணும். We know the formula to calculate distance between the initial point and final point. Initial point A, final point F. Formula படி it is square root of x square plus y square, where x is equal to sum of the horizontal distances and y is equal to sum of the vertical distances. இப்போ x calculate பண்ணலாம், horizontal distances. ஸோ ஹாரிசான்டல் என்ன டிராவல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 meters டுவர்ட்ஸ் வெஸ்ட் டிராவல் பண்ணியிருக்காங்க. லேட்டரா 20 meters டுவர்ட்ஸ் ஈஸ்ட் டிராவல் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன். ஒரே டைரக்ஷன்னா 8 plus 20 போட்டுடலாம். சின்ஸ் இட் இஸ் ஆப்போசிட் டைரக்ஷன், it will be 8 plus minus 20. ஸோ ஆன்சர் இஸ் -12 meter. எக்ஸோட வேல்யூ -12 meter. இப்போ சம் ஆஃப் த வெர்டிகல் டிஸ்டன்சஸ் கால்குலேட் பண்ணலாம். வெர்டிகலா அவங்க என்ன டிராவல் பண்ணிருக்காங்கன்னா BC 15 meters டுவர்ட்ஸ் நார்த் டிராவல் பண்ணிருக்காங்க. லேட்டரா DF 20 meters டுவர்ட்ஸ் சவுத் டிராவல் பண்ணிருக்காங்க. இந்த கேஸ்லயுமே ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன். நார்த்ல 15 meters, சவுத்ல 20 meters. ஸோ ஆட் பண்றப்ப 15 plus -20 meterன்னு ஆட் பண்ணும். சின்ஸ் தி டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட். ஸோ ஆன்சர் வில் பி -5 meter. ஸோ ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -5 meters. ஈக்குவேஷன்ல சப்மிட் பண்றீங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் வேல்யூ -12, ஒய் வேல்யூ -5.
minus 12 whole square 144 வரும், minus 5 whole square 25 வரும். ரெண்டையுமே ஆட் பண்ணீங்கன்னா 169 வரும், ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா 13 மீட்டர் வரும். ஸோ ஏஎஃப் ஓட வேல்யூ 13 மீட்டர் வருது. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஹவுஸ் ஃப்ரம் த ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா 13 மீட்டர். அண்ட் ஹாஸ்டல் இருந்து ஹவுஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா நார்த் வெஸ்ட். இந்த கொஸ்டினோட சொல்யூஷன் இப்ப பார்க்கலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட் லதாவோட ஹவுஸ் A. From her house she travels towards west 8 meters. Point B reach பண்றாங்க. While traveling towards west she takes right. So west நோக்கி travel பண்ணிட்டு இருக்கப்ப she takes right. அப்ப கண்டிப்பா நார்த் டைரக்ஷன்ல தான் இருக்கும். 15 meters travel பண்றாங்க, பாயிண்ட் C ரீச் பண்றாங்க. பாயிண்ட் C ல இருந்து she travels towards east 20 meters travel பண்றாங்க, பாயிண்ட் D ரீச் பண்றாங்க. From point D she travels towards south 20 meters travel பண்றாங்க, ஆக்சிஸை கிராஸ் பண்ணி வந்துடுறாங்க, பாயிண்ட் E கிராஸ் பண்ணி இந்த சைடு வந்துடுறாங்க, பாயிண்ட் Fக்கு வந்துடுறாங்க, which is her hostel. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா distance between her house and hostel, அதாவது AF கேட்டிருந்தாங்க. அண்ட் ஹாஸ்டல் இருந்து ஹவுஸ் என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஹாஸ்டல் வந்து ஹவுஸ் என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. நமக்கு நார்த் வெஸ்ட் ஆன்சர் வந்தது. AF வேல்யூ 13 மீட்டர்ஸ்னு வந்திருந்தது. அவங்களுக்கும் ஆன்சர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் பொசிஷன் அண்ட் ஃபைனல் பொசிஷன், அதாவது ஹாஸ்டலுக்கும் ஹவுஸ்க்கும் இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னா அவங்களுக்கும் 13 மீட்டர்ஸ் தான் வந்திருக்கு. ஹாஸ்டல்ல இருந்து ஹவுஸ் என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னா நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அவங்களுக்கும் நமக்கு வந்து ஆன்சர் தான் வந்திருக்கு. ஸோ அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். Thank you, students.